ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அட்டமாதிபதி உச்சமானார். இதான் தலைப்பு. ஜாதகத்தில் துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளில் முதன்மையான வீடுகளாக வரக்கூடியது இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடம் தான். ஒரு ஜாதகத்துக்கு அட்டமாதிபதி அப்படிங்கிறவர் அசிங்கம், அவமானம், கஷ்டங்கள், துன்பம், பிரச்சனைகள், வம்பு வழக்கு, விபத்துகள், திடீர் மரணம், செய்யாத குற்றத்திற்கு பழிச்சொல், வெளிநாட்டு வாழ்க்கை, தலைமறைவு வாழ்க்கை, திடீரென்று காணாமல் போய்விடுவது, ஸ்தான நாசம், பதவி இறக்கம்னு மோசமான பலன்களை லிஸ்ட் போட்டுக்கிட்டே சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனையும் தரக்கூடியவர். அதே நேரத்தில் எல்லா லக்னங்களுக்கும் இந்த பலன்கள் தான் நடக்குதான்னு கேட்டால் அப்படி இல்லை. சில லக்னங்களுக்கு மாறுபாடான பலன்களும் இருக்கும். அந்த வகையில் உங்கள் ஜாதகத்துக்கு அட்டமாதிபதி உச்சமானால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பொதுவாக 8ஆம் இடத்துல 90% கெட்ட பலன் தான் உண்டு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு 10% நல்ல பலன் இருக்கும். ஒருவருடைய ஆயுள் வலுவை 8ஆம் அதிபதியை கொண்டு தீர்மானிக்கலாம். அட்டமாதிபதிங்கிறவர் தான் தீர்மானம் பண்ணுவார். திடீர் அதிர்ஷ்டத்தை 8ஆம் அதிபதி தீர்மானிப்பார். எதிர்பாராத திருப்பங்களை 8ஆம் அதிபதி தீர்மானிப்பார். வெளிநாட்டு வாழ்க்கையை 8ஆம் அதிபதி தீர்மானிப்பார். மறைந்து போவது, அதாவது இன்விசிபிள், பார்க்க முடியாதபடி மறைந்து போவதை 8ஆம் அதிபதி தீர்மானிப்பார். உயில் மூலம் சொத்து சேர்றது 8ஆம் இடத்தின் மூலமாகவே வருது. 7ஆம் இடத்தின் தனஸ்தானம் 8ங்கிறதுனால மனைவி மூலம் சொத்து கிடைக்கிறது, உயில் மூலம் சொத்து கிடைக்கிறது, நம்ம உழைக்காமல் நமக்கு கிடைக்கிற அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பணம், இந்த மாதிரியான சில விஷயங்களையும் 8ஆம் அதிபதி தீர்மானிக்கிறார். 12 லக்னங்களுக்கும் 8ஆம் அதிபதிங்கிறவர் வேறு வேறு நபர்களாக வருவார். அந்த வகையில் அட்டமாதிபதி உச்சம் பெற்றால் எப்படி இருக்குன்னு 12 லக்னங்களுக்கும் பார்க்கலாம். மேச லக்னக்காரர்களுக்கு அட்டமாதிபதியை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க லக்னாதிபதி தான் அட்டமாதிபதி. அப்போ அவர் உச்சமாகிறது லக்னாதிபதியே நேரடியாக வழுத்ததற்கான பலன் தாங்கிறனால இவர்களுக்கு நற்பலன்கள் மிகுதியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் இடத்தின் அதிபதியும் வலுத்து இருக்கிறாருங்கிறதுனால சில அசிங்கங்கள், அவமானங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பிரச்சனைகளை தொழில் முறையில் இவங்க சந்திப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அட்டமாதிபதி உச்சமாகிறது ஜீவனஸ்தானத்தில் உச்சமாவார். புரியுதுங்களா? 10ஆம் வீட்டில் உச்சமாவார். கர்மாவின் அடிப்படையில் சில கஷ்டங்களையும், தொழில் முறையில் சிக்கல்களையும், தொழில் முறையில் வம்பு வழக்குகளையும், பதவியின் மூலமான பிரச்சனைகளையும், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகளையும், இவர்களுடைய முதலீடுகள் மூலமான சொத்து சேர்க்கை மூலமான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது வரும். அட்டமாதிபதி வேலையை எங்கேருந்து செய்கிறார்? உச்சம் பெற்ற நிலையில் 10ஆம் இடத்துலேருந்து செய்வார். லக்னாதிபதியாக அவர் உச்சம் பெற ஜாதகர் எல்லாவற்றையும் மிக தைரியமாக, செயல்திறனோடு, வெற்றிகரமாக முடிப்பார். அதனால் மேச லக்னத்துக்கு அட்டமாதிபதி உச்சம் பெறுவது 75% நற்பலன், ஒரு 25% தான் நெகட்டிவ். ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு அட்டமாதிபதி எதிரியும் கூட குரு. இவர் எங்கே உச்சமாவார்னு கேட்டிங்கன்னா தைரிய, வீரிய, செயல் திறன் ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் உச்சமாகும். இந்த 3ஆம் இடத்தில் அட்டமாதிபதி உச்சமாகும் போது ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு அதிகப்படியாக பார்த்திங்கன்னா சிக்கல்கள், பிரச்சனைகள் இவர்களின் உடன்பிறப்புகளாலும் நண்பர்களாலையும் தான் வரும். ரிஷப லக்னத்துக்கு அதிகப்படியாக பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்க கூட பிறந்தவங்க தான். இவர்களுடைய சேம லாபங்கள், நன்மைகள், பொருளாதாரம் அனைத்தையும் கவர்ந்து இவர்களை ஒன்றுமில்லாமல் ஜீரோ ஆக்கிற வேலையை அவங்க செய்வாங்க. இயற்கை தனகாரகன் குரு என்கிறதுனாலையும், புத்திரகாரகன் அவர்தான்ங்கிறதுனாலையும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக அவர் வரலினாலும் கூட 3ஆம் இடம்ங்கிற உபஜயஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால ஜாதகர் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை சகோதர உறவுகளுக்காகவும், தாயாதி வர்க்கத்துக்காகவும், தாயாருக்காகவுமே கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் லாபாதிபதியாகவும் அவரே அட்டமஸ்தானத்திற்கு மறைந்து லாபஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு உச்சம் பெறதுனால சிறுதூர பிரயாணத்தினால் ஆதாயங்கள், சகோதர வர்க்கத்தோடு வம்பு வழக்குகள், ஒப்பந்தங்கள்னால பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு லாபங்கள் போன்றவற்றை பெரும் அமைப்பார். இதில் ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதி உச்சம்ங்கிறது 50-50, 50% சிக்கலும் 50% நன்மையும் கொடுக்கும். ஏன்னா அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இருக்கிறதுனால, லாபாதிபதியோடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால அட்டமம் ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பிறகும்
ஒவ்வொரு இழப்புக்கு பிறகும் ஒவ்வொரு வம்பு வழக்குக்கு பிறகும் லாபம்ங்கிறது இவங்களுக்கு இருக்கும். மிதுன லக்னத்திற்கு அட்டமாதிபதியே பாக்கியாதிபதி. அட்டமாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒரே ஆள் தான், சனி. இவர் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவார். 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஆனால் அட்டமாதிபதி 5இல் உச்சங்கிறதுனால இவர் உபய லக்னமாகவும் இருக்கிறதுனால மிதுன லக்ன ஜாதகர்கள் கூடுமானவரை பூர்வீகத்தில் இருப்பதை தவிர்த்தல் நன்று. குழந்தைகள் பிறந்த பிறகு இவங்களுக்கு வாழ்க்கையில் சில விதமான இரக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், கடன்படுதல் போன்றவை ஏற்படவே செய்யும். பூர்வீகத்தில் இருக்கும் வரை நிறைய பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். 8 முறையில் 5இல் இவர் உச்சம் பெறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே தீய தொடர்புகள், பங்குச்சந்தை, சூதாட்டம், ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் ஈடுபட்டு பெரும் அளவு பணத்தை இழக்கும் விதி மிதுன லக்னத்துக்கு உண்டாகும். உங்களுக்கு 8ஆம் அதிபதி உச்சமாகிறது ஆயுளுக்கு தீர்க்கம் என்றாலும் கூட அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால 5ஆம் இடம் என்னென்ன கொடுக்குமோ அதன் மூலமான பிரச்சனைகளை சந்திக்கணும். புத்திர சந்தான விருத்தி மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கிறது, பூர்வீகத்தின் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கிறது, பூர்வீகம் அது சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறது. வம்பு வழக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விபரீத காதல் விவகாரங்களை உருவாக்கி விட்டு அதனால் வரும். இது சூதாட்ட வீடு, சூதாட்ட விடுதினே சொல்லுவாங்க 5ஆம் இடத்தை. அப்போ 5ஆம் இடம் சூதாட்டத்தை தூண்டிவிடும். அட்டமாதிபதியானவர் உச்சம் பெறும்போது மறைமுகமாக குடும்பத்திற்கே தெரியாமல் நிறைய பணத்தை இழக்க வேண்டிய அமைப்பையும் இது கொடுக்கும். அதே நேரத்தில் இவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால பூர்வீகத்தில் இல்லாத புது இடத்தில் வசிக்கிறவங்க, சூது சார்ந்த விஷயங்களுக்கு போகாதவங்க, காதல் விவகாரங்களில் சிக்காதவங்களுக்கு நல்ல பாக்கியமும் அதிர்ஷ்டமும் சனி பகவானால் கொடுக்கப்படும். கடக லக்னத்திற்கு அட்டமாதிபதி சனி தான். இவரே 7ஆம் அதிபதியும் ஆகி 4ஆம் இடம் என்கின்ற சொத்துக்கள் ஸ்தானம், பதவிகள் ஸ்தானத்தில் உச்சம் பெறாருங்கனால ரகசியமான வகையில் சொத்து சேர்ப்பது, மனைவி வந்த பிறகு, வாழ்க்கை துணை வந்த பிறகு சொத்துக்கள் அதிகரிப்பது, மனைவியின் பேரில் பினாமி பேரில் சொத்துக்கள் வாங்கி குவிப்பது, இதெல்லாம் கடக லக்னக்காரங்க ரொம்ப அதிகமாகவே செய்வாங்க. அரசியல் ஆதாயம் பெறுவது, பட்டம் பதவியினால் ஆதாயம் பெறுறது, அதை மறைத்து வைப்பது, இவர்களுடைய முதலீடுகள் எங்கே இருக்குங்கிறதே தெரியாத மாதிரியான அமைப்பில் இருக்கும். பழமையான பொருட்களை வாங்கி குவிப்பது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். மிதுன லக்னத்திற்கு அட்டமாதிபதி உச்சம் பெறுவதும் 50-50 சாய்ஸ் தான். ஒரு நல்ல வீடு, ஒரு கெட்ட வீட்டுக்கு அதிபதிங்கனால. கடக லக்னத்திற்கு அட்டமாதிபதி உச்சம் பெறுவது நல்ல நீண்ட ஆயுளை கொடுப்பது, சுகபோகங்களில் திளைத்திருப்பது, ரகசியமான முறைகளில் சுகபோகங்களை அனுபவிப்பது, ரகசியமான முறைகளில் சொத்துக்கள் சேர்ப்பதுங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்கும். ஸோ அட்டமாதிபதி உச்சங்கிறது கடக லக்னத்திற்கும் 50-50 சாய்ஸ். சிம்ம லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 6-7 கூடையவராக சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு 5-8 கூடையவராக குரு பகவான் வருவார். ஒரு மிக முக்கிய நல்ல ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு 12ஆம் இடத்துல மறைந்த நிலையில் தான் இவருக்கு உச்சம் பெறுவார். இப்போ 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் பெறார். அப்படிங்கும்போது அட்டமாதிபதி 12ஆம் இடத்தில் உச்சங்கனால இவர்கள் தங்களுடைய சிரமங்களை, துன்பங்களை, பிரச்சனைகளை, வம்பு வழக்குகளை ரகசியமாகவே வைத்திருப்பார்கள். 12ஆம் இடம் இவங்களுக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும் வெளியில் தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணுறதுக்கான சக்தியை இயற்கை இவர்களுக்கு கொடுத்துருக்கும். மறைமுகமான எதிரிகளை உருவாக்கி கொள்வார்கள். மறைமுகமாகவே பிரச்சனைகள் ஏற்படும். 5 கூடையவன்கிறதுனால மறைமுக காதலை தரக்கூடிய விதி சிம்ம லக்னத்துக்கு உண்டு. அட்டமாதிபதி வலுத்திருக்கிற போது வெளிநாட்டு வாழ்க்கைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, பங்குச்சந்தை ஆதாயம் போன்றவற்றையும் குரு உச்சமாகும் போது இந்த லக்னத்துக்கு கொடுப்பார். ஏன்னா 5ஆம் அதிபதி ஆயிடுறாரு இல்லைங்களா. 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி 12இல் மறையும் போது விபரீத ராஜயோகம். யாருக்கோ போக வேண்டிய சொத்துக்கள், யாருக்கோ கிடைக்க வேண்டிய நன்மைகள் இவங்களுக்கு யதார்த்தமாக கிடைக்கும். குரு உச்சம் பெற்ற சிம்ம லக்னக்காரங்க இதை வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க. நீண்ட ஆயுள் பலத்தை தரும். நீண்ட காலம் வெளிநாட்டில் வசிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் பூர்வீகத்தில் இருக்கும்போதோ சொந்த ஊர்களில் இருக்கும்போதோ நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். ஏன் சொந்த ஊரில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும்? பூர்வ புண்ணியாதிபதி 8ஆம் அதிபதியாக மாறிடுறாரு. அவர் 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். குழந்தைகளை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக சிம்ம லக்னக்காரங்கள் இருக்கும். குழந்தைங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, இவங்க எங்கேயாவது இருப்பாங்க, முதியோர் இல்லத்தில் இருந்துட்டு இருக்கிறது மாதிரியான அமைப்பு. இவர்கள் வெளிநாடு போயிட்டு குழந்தைங்க வேறு பக்கம் இருக்கிறது மாதிரியான அமைப்பு. ஏன்னா அந்த குழந்தைகளை குறிக்கக்கூடியவர். பணத்தை இவங்க வேற யாருக்காகவோ சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. சிம்ம லக்னக்காரங்களுடைய சொத்துக்களை திடீர்னு சம்மந்தம் இல்லாத யாராவது அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதுவும் இந்த அமைப்பிலேயே வரக்கூடியது தான். கன்னிகா லக்னத்திற்கு அட்டமாதிபதி 3 கூடைய செவ்வாய். இவர் உச்சமாகிறது 5ஆம் இடத்துல. நண்பர்கள், சகோதரர்கள் இவரை அடக்கி ஆளும் தகுதி கன்னிக்கு உண்டு. தொடர்புகளாலையும் ஒப்பந்தங்களாலையும் ரகசிய நடவடிக்கைகளாலையும் தீராத தலைவலியை சந்திக்கக்கூடிய அமைப்பு கன்னி லக்னத்திற்கு அதிகமாக வரும்.
அட்டமாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால. அரசு அதிகார பதவியில் உள்ளவர்களிடத்தில் பகைமை பாராட்ட வேண்டிய சூழ்நிலையும், சீருடை பணியாளர்களிடத்தில் எப்போவுமே சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பும் கன்னிலக்கணத்துக்கு இருக்கும். கன்னிலக்கணத்துடைய அட்டமாதிபதி செவ்வாய். கன்னிலக்கணத்தினுடைய அட்டமாதிபதியாக செவ்வாய் வரும்போதே சகோதரர், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அவரே 3ஆம் அதிபதியாக வர்றதுனால தொடர்புகள், நண்பர்களால் ஏமாற்றப்படுறதில் முதன்மையான அமைப்பு வர்றது கன்னிலக்கணக்காரங்க. தலைமை பொறுப்பை குறிக்கக்கூடிய இடம் இவங்களுக்கு அட்டமஸ்தானம் 8, ஆனால் அது மேசம். அப்போ தலைமை பொறுப்பை கொடுக்கக்கூடியதுனால தன்னுக்கு மூத்தவர்களால் ஏமாற்றப்படுவது, தன்னுடைய உழைப்பை மற்றவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து விடுவது, இவங்க கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு மற்றவங்க பேரை வாங்கிட்டு போயிடுறது, இவங்க கூடவே இருந்து முதுகுல குத்துற ஆட்களை சந்திக்கிறது, இதெல்லாம் கன்னிலக்கணத்துடைய ஸ்பெஷலிஸ்ட். சகோதர உறவே இவர்களுக்கு எதிராக போவது, நண்பர்களுடைய உறவை இவர்களுக்கு எதிராக போகிறது, இதெல்லாம் இருக்கும். இது காலபுருஷனுடைய 10ஆம் வீடாகவும் இவங்களுக்கு 5ஆம் இடமாகவும் இருக்கிறதுனால சென்டிமெண்ட் கருதிய நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விதி கன்னிகா லக்னத்துக்கு உண்டாகும். கன்னிகா லக்னத்திற்கு அட்டமாதிபதி வலுத்திருப்பது என்பது 70% துன்பத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. துலா லக்ன ஜாதகர்களுக்கு அட்டமாதிபதி உச்சம்ங்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவர் லக்னாதிபதி. ஆனால் உச்சம் பெறும் வீடு 6ஆம் இடம். லக்னாதிபதி தான், அவரே 8ஆம் அதிபதி. லக்னத்திற்கு மறைந்த நிலையில் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவார். லக்னத்துக்கு அந்த வீடு மறைவு வீடாக இருக்கும், 6ஆம் வீடு. ஆனால் அங்கே அவர் உச்சம்ங்கிற வலுவை பெறுவார். இது காலபுருஷனுடைய 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். விபத்து, கண்டங்கள், அசிங்க, அவமானத்தையும் 8ஆம் அதிபதிங்கிற முறையில் கொடுத்து லக்னாதிபதிங்கிற முறையில் அதனால் வெற்றியும் யோகமும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஸோ போட்டு ஜெயிக்கிற அமைப்பை துலா லக்னத்திற்கு அதிகப்படியாக தரக்கூடியவர் லக்னாதிபதியான அட்டமாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுற நிலையில் தருவார். அந்நிய தேசத்தில் வசிப்பது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் வெற்றி பெறுவது, பெண்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை தொழிலாக செய்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிப்பது, திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேறதுங்கிற மாதிரியான நல்ல பலன்கள் நிறையாவே இருக்கும். என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி வலுக்கிறது சிறப்பு தானே. எந்த வீட்டில் வலுத்தா என்ன, ஆனால் வலுவாகிறார் இல்லையா. அப்போ லக்னாதிபதியே அட்டமாதிபதியாகி உச்சம் பெறும்போது துலா லக்ன ஜாதகர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 70-80% நற்பலன்களும் 20% தான் நெகட்டிவ் இருக்கும். சிம்மலக்னத்திற்கு அட்டமாதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் கிட்டத்தட்ட 70% நற்பலன்கள் இருக்கும். விருச்சிக லக்னத்திற்கு அட்டமாதிபதி புதன், இவர் லாபஸ்தானத்தில் உச்சமாவார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. புதன் ஆகாதவர் விருச்சிக லக்னத்துக்குனாலும் அட்டமாதிபதியாக அவர் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இவங்களுக்கு லாபம் இருக்கும். ஒரு விபத்து நடந்தால் அதில் இவங்களுக்கு லாபம் இருக்கும். ஒரு பிரச்சனை நடந்தால் அதில் இவங்களுக்கு லாபம் இருக்கும். ஒரு வம்பு வழக்கு நடந்தால் அதில் இவங்களுக்கு லாபம் இருக்கும். ஸோ லாபம் இல்லாமல் இவர்களுக்கு எந்த ஒரு காரியமும் போகாது. நீண்ட ஆயுள் ரகசியத்தையும் பல வழிகளில் லாப ரகசியத்தையும் அனைத்து விதமான தரகு, ஏஜென்சி, கமிஷன் போன்றவற்றில் பணம் சம்பாதித்து பெரும் பொருள் சேர்க்கும் யோகியதையும் உங்களுக்கு புதன் கொடுப்பார். இவர் 8ஆம் இடத்துல வலுத்தரக்கூடாது. 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றால் மட்டுமே இந்த சிறப்புகளை தரும். 8ஆம் இடத்துல வலுத்தா அதிபுத்திசாலித்தனமான எதிரிகளால் விருச்சிக லக்னம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். 10 பேர் சூழ்ச்சி செஞ்சு இவங்களை காலி பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களை ஒரு ஆளால் ஒன்றுமே பண்ண முடியாது. விருச்சிக லக்னத்தை எதிர்ப்பது ரொம்பவும் கஷ்டம். 10 பேர் சூழ்ச்சி செஞ்சு ஒருத்தரை காலி பண்ணுறது. மகாபாரதத்தில் கர்ணனை காலி பண்ணுறதுக்கு நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியான புதன் 11இல் உச்சம் பெறும்போது சுயலாபம் கருதுவார்கள். சுயநலக்காரிய புலிகள், அதாவது சுயகாரிய புலி அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். தன்னுடைய காரியத்திற்காக எதையும் செய்து சாதுர்த்தியமாக வெற்றி பெறும் அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. விருச்சிக லக்னத்துக்கு புதன் வலுப்பெறது கிட்டத்தட்ட 70% நல்ல விஷயம்னே சொல்லிடலாம். தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதி சந்திரன், இவர் லக்ன சுபரும் வேற. 6ஆம் இடத்துல உச்சமாவார். 8 6 விபரீத ராஜயோகம், வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், தனவரவு, பொருளாதார வெற்றிகள், நிலையற்ற தன்மை, எதிலும் ஒரு மேம்போக்கான மனோநிலை போன்றவற்றை தருவார். அதிகமாக பிரயாணம் பண்ண வைப்பார். இதில் தனுசு லக்னத்துக்கு இன்னொரு சூழ்ச்சி என்னென்னா லக்னாதிபதியும் போய் 8ஆம் இடத்துல உச்சமாவார். ஆகச்சிறந்த இயற்கை சுபர்கள் 2 பேர், ஒருத்தர் குரு, இன்னொருத்தர் சுக்கிரன். இவங்க 2 பேருக்கும் மூலத்திரிகோண வீடு பாருங்கள். சுக்கிரனுக்கு துலாம், குருவுக்கு தனுசு. இவங்க 2 பேரும் வலுப்பெற உச்சம் பெற வீடுகளை பாருங்கள். நேராக 6ஆம் வீட்லையும் 8ஆம் வீட்லையும் போய் வலுப்பெறுவான். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு. துலா லக்கணத்துக்கு உண்டான சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் குருவோட வீட்டில் உச்சமாவார். தனுசு லக்கணத்துக்கு அதிபதியான குரு 8ஆம் வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் போய் உச்சம் பெறுவார். இவர் சுக்கிரன் 6ஆம் இடத்துல குரு வீட்டில் உச்சம் பெறுவார். 6, 8 மறைந்த நிலையில் வலுப்பெறும் சுபர்கள். இது பற்றி கூட நம்ம ஒரு காணொலியில் போடலாம். அப்போ குரு பகவான்
தனுசு லக்ன ஜாதகத்திற்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுறது அவ்வளோ பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது, எப்போதும் எதிர்ப்புடனே இருப்பது, எதிர்ப்புனாலேயே வெற்றி பெறுவது, அரசாங்கத்தின் உயர் பதவிகள் வைப்பது, வெளிநாட்டில் அதிக நாள் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள், நீண்ட ஆயுள் ரகசியங்கள் போன்றவை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சந்திரன்கிறதுனால பிரயாணங்களில் கண்டங்கள், நீர்நிலைகளில் பிரச்சனைகள், தண்ணீர் சம்மந்தப்பட்ட உபாதைகளை லைஃப்பில் அடிக்கடி சந்திக்கிறது, மூச்சு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வர்றது இதுவும் இருக்குதான். ஏன்னா அது 6ஆம் இடம், மறந்துடக்கூடாது. 6ஆம் இடத்துல அட்டமாதிபதி உச்சம். ஆயில தீர்க்கமாக கொடுத்து ஆயிலுக்கும் வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் கொடுப்பார். மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதி சூரியன். இவருக்கு 2வது ஆதிபத்தியமே கிடையாது, ஒரே ஆதிபத்தியம் கொண்டவர். இந்த 8குடையவர் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறதுனால மகர லக்னக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு அறிவுரை தான் சொல்வேன். சுகத்தை விரும்பாதீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சுகத்தின் பின்னாடி போகிறீங்களோ அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிப்பீங்கன்னு அடிக்கடி சொல்வேன். அதே மாதிரி சொத்துக்கள், பதவி, பட்டம் ஸ்தானத்தில் வந்து அட்டமாதிபதி உச்சம் பெறதுனால இந்த சொத்துக்கள் மேலே பெரிய ஆர்வம் இருக்கிறது, பதவிகளின் மேலே பெரிய ஆர்வம் இருக்கிறது, பட்டங்களின் மேலே ஆர்வம் இருக்கிறத குறைச்சிக்குங்க. வெளிச்சத்திற்கு காரகிரகமான சூரியன் உங்களுக்கு அட்டமாதிபதிங்கிறதுனால அதிகமாக வெளிச்சம் படாமல் இருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். புகழ் வெளிச்சத்திற்கு மயங்காதீர்கள், புகழ்ச்சிக்கு மயங்காதீர்கள், புகழின் பின்னாடி போகாதீங்க, பெரிய பதவி பட்டம் இதை விரும்பாதீர்கள், அப்பா சொத்துக்கு ஆசைப்படாதீங்க. சூரியன் தகப்பன் காரகன், அதனால் புண்ணியம் இருக்காது. பூர்வீகத்துக்கு பெரிதாக ஆசைப்படாதீர்கள். 4ஆம் இடத்துல அட்டமாதிபதி உச்சம்ங்கிறதுனால ரகசியமாக நிறைய சொத்து சேர்க்கும் விதி உங்களுக்கு உண்டாகும். அதாவது பினாமி பேர்களில் சொத்து சேர்க்கறது, இவங்க பேரில் எதுவுமே இருக்காது. ஒய்ஃப் பேரில், பசங்க பேரில், சொந்தக்காரங்க பேர்லாம் சொத்து வாங்கி குவிக்கிற அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் வயதான காலத்தில் இவர்களுக்கு எந்த சொத்தும் கை கொடுக்காது என்பதே நிதர்சனமான உண்மை. அரசாங்க விரோதத்தை சம்பாதித்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ சம்பாத்திய வலு கொண்ட மகர லக்னக்காரர்கள் எப்போதுமே வந்து உங்களுடைய வருமானத்தை ஒரு தெளிவான நிலையில் வச்சுக்கிறது நல்லது. இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டு. கும்பலக்கணத்துக்கு அட்டமாதிபதியாக நண்பரான புதனே வந்துடுவார். இவர் உச்சம் பெறது 8ஆம் இடத்துலங்கனால நீண்ட ஆயுள், அதிபுத்திசாலிகளால் வாழ்க்கையில் வீழ்த்தப்படும் தகுதி கும்பத்துக்குண்டு. நண்பர்களாலே வீழ்த்தப்படும் தகுதி கும்பத்துக்குண்டு. பெத்த பிள்ளைங்களால் வீழ்த்தப்படுற தகுதி கும்பத்துக்குண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான கும்பலக்கணக்காரர் தன்னுடைய குழந்தைகள் வளர்ந்து பெரிய லெவலுக்கு ஆன பிறகு, இவர் கோடீஸ்வரர் தான், அவருடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சூழ்ச்சி பண்ணி பிடுங்கிட்டு இன்னைக்கு வந்து அவரை வந்து ரோட்டில் விட்டாங்க. கேஸ் போய்கிட்டு இருக்கு. என் பிள்ளைங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி கேஸை போட்டு வச்சுருக்காரு. கும்பலக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியான புதனே அட்டமாதிபதியாக வருவதனுடைய சூட்சமாக இதில் ஒரு அட்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுவாருங்கிறதுனால பூர்வீகத்தினால் ஏமாற்றப்படுவது, உறவுகளால் ஏமாற்றப்படுவது, புத்திசாலித்தனமான எதிரிகளால் ஏமாற்றப்படுவது போன்ற இவர்களுக்கு இருக்கும். அது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, இவருக்கு 8ஆம் வீடு. ஸோ கஷ்டப்பட்டு இவர் சேர்த்து வைத்ததை உறவுகளே பிடுங்கிக் கொள்ளும் தன்மைங்கிறது கும்பத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் கும்பலக்கணக்காரர்கள் எப்பவும் அட்டமாதிபதி உச்சம்னாலே கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். நண்பர் தான், ஆனாலும் முதுகில் குத்தும் தகுதிகள் உண்டாகும். மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதி உச்சம் பெற்று இருப்பது 50% நற்பலனும் 50% கெடுபலனும் இருக்கும். தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதி உச்சம் பெற்று இருப்பது கிட்டத்தட்ட வந்து 70% நற்பலனும் 30% கெடுபலனும் இருக்கும். விருச்சிக லக்னத்திற்கு அட்டமாதிபதி உச்சம் பெறுவது 70% நற்பலன் இருக்கும். கும்பலக்கணத்திற்கு அட்டமாதிபதி உச்சம் பெறுகிறார். இதில் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். 70% பாதிப்புகளும் 30% தான் நன்மைங்கிற மாதிரி வந்துடும். மீன லக்னத்திற்கு அட்டமாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே வந்து உச்சம் பெறுவார். 3 மற்றும் 8 சுக்கிரன் லக்னத்திலே வந்து உச்சம் பெறுவார். இது காலபுருஷனின் 2, 7ஆம் இடங்கள். சமுதாயத்தின் மூலம், தொடர்புகள் மூலமாகவும், சகோதர உறவுகளின் மூலமாகவும், நண்பர்களின் மூலமாகவும் நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உல்லாச சல்லாபங்களை விரும்புவதன் மூலமாக நிறைய பொருள் இழப்பையும் மன வலியையும் சந்திக்கும் தன்மை மீன லக்னத்துக்கு உண்டு. அவர் லக்ன சுபர் கிடையாது, ஆனால் இயற்கை சுபர். லக்னத்தில் ஒரு இயற்கை சுபர் உச்சம் பெறுறதுங்கிறது நல்ல விஷயம்னாலும் அவர் அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக லௌதீக விஷயங்களில் அதிக கவனம் போகும். இவங்ககிட்ட கெட்ட பழக்கங்கள் வந்து தொத்திடுச்சுன்னா போகவே போகாது. மீன லக்னக்காரங்களுக்கு குடிப்பழக்கம், போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, பெண்கள் விஷயத்தில் அல்லது மாற்றுப்பாலினர் இடத்துல சிக்கலை சந்திக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சொத்துக்கள் மூலமாக சகோதர உறவுகளை பகைத்து கொள்ளும் விதிகள் இவங்களுக்கு அதிகமாக உண்டாகும். ஏன்னா ஒரு அட்டமாதிபதிங்கிறதுனால. ஸோ மீன லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று நிற்பதுங்கிறது சுகபோகங்களில் உங்களை திளைக்க வைத்தே காலி பண்ணிவிடுவார். பெண்களால் எப்போ எந்த இடத்துல அசிங்க அவமானம் வரும்னே சொல்ல முடியாது. இது வாழ்க்கை துணையால் இருக்கலாம், சகோதர உறவுகளால் இருக்கலாம், சக பணியாளர்கள் உங்கள் கூட வேலை செய்கிற பெண்களாலையும் இருக்கலாம்,
மாமியாரால் இருக்கலாம், சித்தி பெரியம்மாவால் இருக்கலாம், அத்தை உறவுகளால் இருக்கலாம். எங்கேயாவது இருந்து யாராவது ஒருத்தர் வந்து தலையில் குண்டை போடுற மாதிரியான வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்கள் லக்கணத்துக்கு சுக்கிரன் உச்சமாக இருந்தாருன்னா சுக்கிர திசை வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கணும். அப்படி வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது. இப்போ அட்டமாதிபதி உச்சம் பெற்ற நிலையிலிருந்து அவர் தசை நடத்தவில்லை என்றால் பெரும் பாதிப்புகள் இருக்காது. ஆயினும் 10லிருந்து 20% பலன்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். கவனமாக இருக்கும். திசை நடப்புக்கு வந்தால் இந்த பாதிப்பின் அளவுகள் ரொம்ப மிகுதியாக இருக்கும். நாம் எச்சரிக்கையாக இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.